இந்த கோவில் தமிழகத்தில் நாகப்பட்டினம் அருகே சிக்கல் என்கிற கிராமத்தில் அமைந்துள்ளது. திருவாரூரிலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவிலும், நாகப்பட்டினத்திலிருந்து மேற்கே 5 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. சிக்கல் நவநீதீஸ்வரர் கோயில் என்பது இதன் மூலப்பெயர். அதில் சிங்கார வேலவன் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த கோயிலின் தல வரலாறு மிகவும் சுவாரஸ்யமானது. விண்ணுலகத்தில் இருக்கக்கூடிய காமதேனு பசு ஒரு முறை பஞ்சம் காரணமாக மாமிசம் உண்டுவிட்டது. இதனால் ஆத்திரமடைந்த சிவபெருமான் அந்த பசுவிற்கு சாபம் வழங்கினார். சாபத்தினால் மிகவும் கவலையுற்று காமதேனு இறைவனிடம் இறைஞ்சி சாப விமோச்சனம் கோரினார். மனம் இறங்கிய சிவபெருமான் பூலோகத்தில் மல்லிகை வனம் உண்டு. அங்குள்ள தளத்தில் நீராடி அங்குள்ள இறைவனை வணங்கினால் சாபம் நீங்கும் என அருளினார். அதன்படியே இன்றைய கோவில் அமைய பெற்றுள்ள இடத்தில் உள்ள குளத்தில் நீராடி சாப விமோச்சனம் பெற்றார் காமதேனு. அதன் பொருட்டு காமதேனு பசுவின் மடியில் பெருகிய பால் குளத்தை உருவாக்கியது. அதுவே இன்றும் புனித குலமாக கருதப்படுகிறது. வசிஷ்ட மாமுனி அந்த பாலில் இருந்து கிடைத்த வெண்ணெயை கொண்டு அங்கேயே சிவலிங்கம் வடித்து வழிபட்டார். தன்னுடைய பூஜை முடிந்த பின்பாக இந்த சிவலிங்கத்தை அவர் எடுக்க முற்பட்ட போது அது சிக்கிக் கொண்டு வர மறுத்தது. அதன் பொருட்டே இந்த ஊருக்கு சிக்கல் என பெயர் வந்தது என்பது நம்பிக்கை. சமயக்குறவர்களால் காணப்பட்ட பழமை வாய்ந்த இக்கோயிலில் சிங்கார வேலவர் வீட்டிற்கும் சன்னதி தனிச்சிறப்பு வாய்ந்ததாகும். இந்த தளத்தில் எழுந்தள்ளும் சிங்கார வேலவர் அன்னை வேல் நெடுங்கண்ணியிடம் வேல் வாங்கி கொண்டு திருச்செந்தூரில் சூரனை சம்ஹாரம் செய்ததாக கந்தபுராணம் கூறுகிறது. இந்த நிகழ்ச்சியை நினைவுபடுத்தும் வகையில் ஆண்டுதோறும் கந்தசஷ்டி விழாவின் போது அன்னையிடமிருந்து வேல் வாங்கும் வைபவம் நடைபெறுகிறது. இங்கிருக்கும் முருகப்பெருமானிடம் ஒரு அதிசயம் நிகழ்வதுண்டு. அதாவது சூரபற்பனை விளக்க இந்த இடத்தில்தான் முருகப்பெருமான் சக்தி தேவியிடம் வேல் வாங்கினார் என்கிறது புராணம். எனவே இங்கிருக்கும் அம்பாள் வேல் நெடுங்கண்ணி என்று அழைக்கப்படுகிறார். சூரசம்ஹாரம் நடைபெறும் நாளில் இங்கே அம்பாளிடமிருந்து முருகன் வேல் வாங்கும் நிகழ்வு நடைபெறுகிறது. அவ்வாறு அவர் வேல் பெறும் ஒவ்வொரு முறை முருகனுக்கு வேற்பதை கண்கூடாக கண்ட பக்தர்கள் பலருடன் இந்த கோவிலில் முருகப்பெருமான் அம்மை அப்பருக்கு நடுவில் வீட்டிலிருந்து அருள் புரிகிறார். அதனால் சிங்கார வேலவர் குழந்தை வரம் வருபவராக வீட்டிருக்கிறார். சிக்கல் சிங்கார வேலவரை தரிசித்தால் சிக்கல்கள் யாவும் நீங்கிவிடும் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கை. இது போன்ற பல வீடியோக்கள் தினம் தினம் உங்களுக்காக நம்ம தமிழ்கடல் யூடியூப் சேனலில் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. அடுத்த ஒரு யாத்திரை நாளையே தரிசிப்போம். நன்றி, வணக்கம்.